பார்க்கறதுக்கு ஸ்கிரீனுக்கு என்ன சேலை போடலான்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன். மணி 6 மணி ஆச்சு. முதல் கார்ல ஏறினார். அப்புறம் 7 மணி ஆச்சு. இன்னொரு கார்ல ஏறினார். இன்னொரு மணி ஆச்சு. இன்னொரு கார்ல ஏறினார். 7 கார் 3 காரை மாறி 3 கார் ஏறிய போய் அமித்ஷாவை கதவை சாத்தி அமித்ஷாவை பார்த்துவிட்டு இதோவா சசிகலா காலிலே விழுந்து நான் முதலமைச்சரானே, அமித்ஷாவே உன் காலிலே விழுகிறேன், என்னை முதலமைச்சராக்கு என்று கெஞ்சி கூத்தாடி விட்டு வந்த அமித்ஷாவை கூட்டிக் கொண்டு வந்து அண்ணாமலையை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். வீட்டுக்கு அனுப்பிட்டக்கப்ப அண்ணா இப்ப என்ன சொல்றான்னா பிஜேபி காரு நைனா நாகேந்திர தலைவர் ஆக்கிட்டோம். சரி சரி 2 பேரும் கைகோத்து கொண்டோம். சரி எங்களை யாரு இந்த மண்ணில ஜெயிக்க முடியாது. எடப்பாடியும் நைனா நாகேந்திரன் கைகோத்து கொண்டுட்டாங்க. திமுகவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் கைகோத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அறிஞர் பிறந்தகை அண்ணாவின் தலைமையிலே சுதந்திரா கட்சி எங்கள் கூட்டணியில் தான் இருந்தது. சுதந்திரா கட்சி எங்கள் கூட்டணியில் இருந்து ஆட்சி அமைத்த பிறகு அண்ணா பெரியாரை சந்திக்க போனார். பெரியாரை சந்தித்து போய்விட்டு வந்த பிறகு பத்திரிகை நண்பர்கள் போய் ராஜாஜியை கேட்டார்கள், என்ன அண்ணா பெரியாரை சந்திக்க போய்விட்டாரே என்று சொன்னபோது ராஜாஜி சொன்னார், தேனிலவு முடிந்து விட்டது என்று சொன்னார். தேனிலவு முடிந்து விட்டது என்று சொன்னது மட்டுமல்ல, அண்ணா எங்களை விட்டு மறைந்த பிறகு அடுத்த தேர்தலிலே ராஜாஜியும் காமராஜரும் கையெழுத்துக் கொண்டார்கள். பத்திரிகைகள் எழுதியது, ராஜாஜி மூதறிஞரும் கர்ம வீரரும் கைகோத்துக் கொண்டார்கள். திமுக இந்த தேர்தலை வெற்றி பெறுமா? பத்திரிகை எழுதியது. ஒரு நாள் திடீரென்று அறிவித்தார்கள், ஒரு பெரிய கூட்டம் மெரினா கடற்கரையில் என்று காங்கிரஸ் அறிவித்தது. கூட்டத்தின் மேடையிலே என் அண்ணன் ரமேஷ் ராஜ் இருப்பதை போல, கூட்டத்தின் மேடையிலே பகலவன் இருப்பதை போல, கூட்டத்தின் மேடையிலே எல்லாமூர்த்தி இருப்பதை போல, கூட்டத்தின் மேடையிலே காமராஜர் அக்கா உட்கார்ந்திருக்கிறார். காமராஜருக்கு பக்கத்திலே ராஜாஜி உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருந்த பொழுது ஒருவன் ஒளிபெருக்கி எடுத்து பேசினான். இப்பொழுது இதோவார் அடுத்த முதலமைச்சராக மணிமகுடம் சூட்ட போகிற கர்ம வீரர் காமராஜர் பேச போகிறார் என்றார். காமராஜர் ஒளிபெருக்கிக்கு முன்னால் வருவதற்கு முன்பாக ராஜாஜியிடம் போய் ஆசீர்வாதம் வாங்க போனார். ராஜாஜி திடீரென்று பாக்கெட்டிலே கையை விட்டார். கையை விட்ட பிறகு ஒரு பொட்டலத்தை எடுத்தார். பொட்டலத்தை பிரித்தார். குங்குமம் இருந்தது. குங்குமத்தை எடுத்து காமராஜருடைய நெத்தியிலே வைத்துவிட்டு சொன்னார், பெருமாள் பெரியவன் சொல்கிறேன், பெருமாள் சொன்னதுக்கு சமம், நீதான் ஜெயிக்க போகிறாய் என்று சொன்னார். குதூகலத்தோடு வந்த காமராஜர் ஒளிபெருக்கி முன்னால் சொன்னார், பெருமாளே என்னை வாழ்த்தி விட்டார், ஆகவே நான் தான் ஜெயிப்பேன் என்று சொன்னார். காலையிலே எல்லா பத்திரிகையும் எழுதியது, இதோ ராஜாஜி காமராஜரை வாழ்த்தி விட்டார், ஆகவே காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று எல்லா பத்திரிகைகளும் சொல்லிவிட்டு பெரியவர் சொன்னால் பெருமாள் சொல்வதை போல் அர்த்தம், ஆகவே பெரியவராக இருக்கிற ராஜாஜி சொல்லிவிட்டார் என்று எழுதியது. மறாவது நாள் சாயங்காலம் மாலையிலே தலைவர் கலைஞர் அறிவாலயத்தை விட்டு வெளியே வந்தார். பத்திரிகை நிருபர்கள் கலைஞரிடம் கேட்டார்கள், ஐயா என்றார். என்னவென்றார், ஒன்றுமில்லை, இதோ வாருங்கள், கூட்டத்திலே காமராஜரை பேர் ராஜாஜி வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறாரே, என்ன பொருள், நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் என்று வாழ்த்தியது மட்டுமல்ல, பெரியவர் சொன்னார், பெருமாள் சொன்னதுக்கு அர்த்தம் என்று சொல்லி இருக்கிறாரே, அது பலிக்குமா என்று கேட்டார். என் தலைவன் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆமா பெரியவர் சொன்னார், பெருமாள் சொன்னதுக்கு அர்த்தம், பெரியவராக இருக்கிற ராஜாஜி பெருமாளுக்கு சமமான ராஜாஜி சொல்லி இருக்கிறார், அது பழிக்கும் என்று சொன்னார்கள். பத்திரிகை நிருபர்கள் துளித்து போய் விட்டார்கள். ஐயா ஐயா என்றார். என்னவென்றார், காமராஜர் அல்லவா ஜெயிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், நீங்கள் பழிக்கும் என்று சொல்கிறீர்கள் என்றார். கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னார், என்ன நடந்தது என்றார். காமராஜர் வந்தார். காமராஜர் நெற்றியிலே திலகம் வைத்தார். திலகம் வைத்து விட்டு பெருமாள் சொன்னார், பெரியவர் சொன்னார், பெருமாள் சொன்னதற்கு அர்த்தம் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார் என்றார். உடனே தலைவர் சொன்னார், ஆமா அது நடக்க வேண்டாம், என்ன சொல்கிறீர்கள் தலைவா என்றார். அடுத்து சிரித்துக் கொண்டு சொன்னார், காமராஜருடைய நெத்தி என்ன கலர் என்று கேட்டார். கருப்பு என்றார். ராஜாஜியின் கையிலே இருந்த குங்குமம் என்ன கலர் என்றார். சிகப்பு என்றார். கருப்பு நெத்தியிலே சிகப்புக்கு முகத்தை வைத்து வாழ்த்தி இருக்கிறார் என்றார். கருப்பு சிவப்பு ஜெயிக்கும் என்று சொன்னார். 184 இடத்திலே திமுக வெற்றி பெற்றது. யாரு? மூதறிஞர் ராஜாஜி. யாரு? கர்ம வீரர் காமராஜர். மூதறிஞரும் கர்ம வீரரும் சேர்ந்த பொழுது திமுக 184 இடங்களிலே வெற்றி பெற்றது என்றார். என் தாய் மீதானை, என் தமிழ் மீதானை, என் தலைவர் கலைஞர் மீதானை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மூதேவி பையன் நாயினார் நாகேந்திரனும் கர்ம பிடிச்ச பையன் எடப்பாடி பழனிசாமியும் கைகோத்துக் கொண்ட பிறகு 234 இடங்கள்